ஆன் பண்ணிடலாம் வாங்க. Hey dudes, welcome to our channel Triolic. And இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 40K பட்ஜெட் பிசி தான் வந்து பண்ண போகிறோம். அண்டு இப்போ வரைக்கும் நம்ம வந்து இன்டெல் சீரிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் பில்டு பண்ண போகிறோம். ஸோ 40Kல ஒரு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கேமிங்காக இருக்கட்டும் ஆஸ் வெல் அஸ் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே இதில் வந்து பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க பில்டுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த பில்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜெயராஜன்றவருக்கு தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவர் வந்து ரைசன் பில்டுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தார். ரைசன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ரைசன் பில்டு வந்து இப்போ நம்ம பண்ணி தரோம். Ryzen 5 5600G இது வந்து ஒரு 6 core ப்ராசஸர். மேக்ஸிமம் 4.4 GHz வரைக்கும் இது பூஸ்ட் கிளாக் பண்ண முடியும். ஸோ பேஸ் கிளாக்கும் 3.9 3.8 சம்திங் வந்து ரன் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர். இன்பில்ட் கிராஃபிக்ஸோடு இருக்குது. அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுனாலும் போடலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டு தான் போட்டிருக்கோம். பட் ஏபியூ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஜிபியூ போட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸரில் இருக்கிற ஜிபியூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. நம்ம அடிஷ்னலாக போட்ட கிராஃபிக்ஸில் இருந்து தான் வந்து எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து இப்போதைக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர். இதுக்கு சப்போர்ட்டடாக என்ன மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிகாபைட்லேருந்து B550M தான் சூஸ் பண்ணியிருக்கோம். PCI 3rd gen சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டு இது. ஸோ இது ஒரு நல்ல மதர் போர்டு. ஸோ கைஸ், இதுக்கு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அவர் வந்து அடிஷ்னலாக 1 TB வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தார். அதனால் வந்து இன்டர்னலாக நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TBக்கு Seagateலேருந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பூட்டிங்காக நம்ம வந்து M.2 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா WDயில் 500 GB. இதோடைய ரீட் ரைட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 3500 MB/s போல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பில்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 8x2 16 GB ஆஃப் 3600 MHz வந்து நம்ம ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஜி ஸ்கில்ஸோடைய ரிப்ஜாஸ். அண்ட் இதுக்கு ஓவராலாக நம்ம என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டருடைய 550 watts பிரான்ஸ் சர்டிஃபைடு பவர் சப்ளை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து RGB கீபோர்டு அண்ட் மவுஸ் வந்து கேட்டிருந்தாரு. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ANT Esports வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா RGB நம்மளால் ஆஃப் பண்ணவே முடியும். ஸோ RGB வந்து கண்டினியூஸாக அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்காது. அது ஆஃப் பண்ணுற பட்டனும் இருக்குது, ரீசெட் பட்டன் இருக்குது. வித் மவுஸ்லேயும் RGB. இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பாம் ரெஸ்ட்டோடு வரும். ஸோ அதனால் இது வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவருக்கு. ஸோ கைஸ், கேபினெட் எங்கன்னு கேட்பீங்க. கேபினெட்டை ஃபினிஷிங் டச்சாக கடைசியில் காட்டுறேன். ஸோ வாங்க பில்டுக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் குயிக்காக பில்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பில்டில் வந்து நான் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனோடு பண்ணியிருக்கேன். அது வந்து நான் காட்டு தரேன். அது போய் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பிசி பில்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ கைஸ், மதர் போர்டு அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக உட்கார ஆரம்பிச்சிடலாம். ப்ராசஸர் SATA கேபிள்ஸ். ஸோ கைஸ், மதர் போர்டை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸரை உட்கார வச்சுருக்கோம். ஸோ இன்பில்ட்டாக ஸ்டாக் கூலர் ப்ளஸ் வந்து ப்ராசஸர் இருக்குது உள்ள. ஸோ ரைசன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பின்னு வந்து ஒரு பின்னு வந்து நெசுங்கினாலோ இல்லை ஒரு பின்னு வந்து கொஞ்சம் மாறினாலோ பிரச்சனை தான். அதனால் ரைசன் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் பார்த்தே வந்து பில்ட் பண்ணுங்க. பட் ஈஸி தான். உங்களுக்கு கரெக்டாக லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன கோல்டு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்குக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ முதல்ல லிவரை வந்து எடுத்துடுறோம். எடுத்துட்டு
ஸோ மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் லாக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ப்ராசஸர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து உட்கார வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா கூலர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா வெஞ்சன்ஸ் ரேம் வந்து கேட்டிருந்தாரு. வெஞ்சன்ஸ் ரேம் வந்து கிடைக்கல, அதாவது 3200 மெகாஹெர்ட்ஸில் இருந்தது, 36 இல்லை. ஸோ அதனால் ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். பட் இருந்தாலும் ஓகே தான் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் கேட்டதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ கைஸ், ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரேமையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். 8GB 3600. ஸோ இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ப்ராசஸர் ரேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. M.2 மட்டும்தான் பெண்டிங், அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக கேபினெட்டு இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் ஒர்க் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ கேபினெட் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே டியூட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. உள்ளே வந்து ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், மதர் போர்டாக இருக்கட்டும், எல்லாமே அசம்பிள் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. ஆன் பண்ண வேண்டியது தான் பாக்கி. இப்போது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் நம்ம கேபிள் அரேஞ்ச் பண்ணது. ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கோம், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது இல்லாமல். ஆன் பண்ணிடலாம் வாங்க. பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. நம்ம ஓஎஸ் போட்டதுலேருந்து அதுக்கப்புறமா நம்ம ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இது ஒரு FPS, கேமிங் FPS அண்ட் ரெண்டரிங் ஸ்பீட் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இதில் காமிச்சிருக்கோம். ஸோ கைஸ், எவ்வளோ FPS வருது, என்ன பெஞ்ச் மார்க் தருதுன்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. அண்ட் இதோடைய கம்ப்ளீட் ப்ரைஸ் ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே எவ்வளோ ஆச்சு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத வந்து இன்றைக்கி டேட்டுக்கு செல்லிங் ப்ரைஸை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும். ஸோ கைஸ், இந்த மாதிரி பிசி பில்டு வந்து உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே கீழே இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கூட பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து பெட்டராக பண்ணி தருவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ
எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.